ஹாய் வியூவர்ஸ், யூத் கேம்பஸ்க்காக QTV சார்பா உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக்கோட வெறும் ஆங்கிலம் மட்டுமே நான் சந்திக்க போறேன். என்ன டாபிக் அப்படின்னு கேக்குறீங்களா? பியூட்டிஃபுல். அதாங்க அழகு. அழகு அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாரும் மனசுலயும் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருக்குமே. ஓகே ஓகே, அழகு வந்து எது சம்பந்தப்பட்டது? உடம்பு சம்பந்தப்பட்டதா இல்ல மனசு சம்பந்தப்பட்டதா? ஐயோ, இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு தெரியாதுங்க, உங்ககிட்ட தான் நான் கேட்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, நீங்க எல்லாருமே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில முதன்முறையா ஒரு அழகான பொண்ணை சந்திச்சிருப்பீங்க. அவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரங்களா, கருப்பா சிவப்பா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கும் அவங்க உங்களுடைய கண்களுக்கு உங்களுடைய மனசுக்கு அழகானவங்களா தான் தெரிவாங்க. கரெக்டா? சரிங்க, ரொம்ப நேரம் நானே வளவளன்னு இத பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம நேயர்கள் கிட்டயே அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்ச முதலான அழகான பொண்ணை பத்தி கேட்கலாமே. வாங்க. பிராங்கா சொல்லணும்னா, என் ஃப்ரெண்டோட அக்கா தாங்க எனக்கு ரொம்ப அழகானவங்க. அவங்கள பாக்குறதுக்காக அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன். ஆனா என் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பான்னா, படிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரேன்னு நினைச்சுக்குவான். என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கொச்சப்படுத்தி இருந்தாலும் இன்னைக்கும் அவங்க தான் எனக்கு அழகான பொண்ணு. அது எனக்கு 8ஆம் கிளாஸ்ல இங்கிலீஷ் பாடம் சொல்லி கொடுத்த பிரமிளா டீச்சர் தாங்க. அவங்க போயம் நடத்தும் போதும் சரி, போர்டு பக்கம் திரும்பி கிராமர் எழுதும் போதும் சரி, ஏன் என் பக்கத்துல வந்து திட்டும் போது கூட அவங்க தாங்க அழகா இருப்பாங்க. ஆக்ஷன். அழகா சனிம சதாங்க அழகு. அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி மியூசிக் சேனல் எதுவும் இல்லைங்க, ஒன்லி தூர்தர்ஷன் மட்டும்தான். அப்ப எங்க வீட்டுக்கு வாரம் ஒளி பாக்கிறதுக்கு மயிலி ஆண்டி வருவாங்க. அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகானவங்க. கலக்கிட்டீங்க. சார் சார், ஒரு நிமிஷம். வாழ்க்கையில நீங்க சந்திச்ச முதல் அழகான பொண்ணை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் சார் சார், சொல்லுங்க சார். நோ கமெண்ட்ஸ். வாழ்க்கையில நீங்க சந்திச்ச முதல் அழகான பொண்ணை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் சார் சார், சொல்லுங்க சார். நோ கமெண்ட்ஸ். இப்படி என் உதடு வேணா சொல்லிருக்கலாம், ஆனா என் மனசுக்குள்ளேயும் ஒரு அழகான பொண்ணு இருக்கா. வெளியூர்ல படிச்சிருந்தனா சம்மர் வெக்கேஷனுக்காக எங்க ஊருக்கு வந்தப்பதான் நான் முதல்ல அவளை பார்த்தேன். அப்ப எனக்கு வயசு 18. கொள்ளையடிக்கிற அழகுன்னு சொல்லுவாங்களே, அது அந்த ஜெனிஃபருக்கு தாங்க பொருந்தும். ஆமா, அதுதான் அவ பேரு. பொருத்தம் சரியா இருக்கான்னு என் பேரையும் அவ பேரையும் மாத்தி மாத்தி சொல்லி பார்ப்பேன். கார்த்திக் ஜெனிஃபர், ஜெனிஃபர் கார்த்திக். சொல்லி பார்க்கும்போது மட்டும் இல்ல, இப்ப நினைச்சு பார்த்தா கூட சந்தோஷமா தான் இருக்கு. கையில இருக்க ஊதுவத்திய கூட கற்பூரம்னு நான் சொன்னா அப்படியே நம்பிடுவாங்க எங்க அம்மா. அடி உத மிரட்டல், அப்பா இவர்தான். இவ என்னோட பாசமலர். என்னை பத்தி அப்பா கிட்ட பத்த வைக்கிறது இவளோட வேலை. குடிச்சே முடிக்கல. ஒண்ணு குடிங்க, இல்லன்னா படிங்க. ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? என்ன இந்த குழு குழுக்குற? சீக்கிரமா படிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போய் வாழை இலை வாங்கிட்டு வாங்க. எந்த வீபி வரான்னு எந்த குதி குதிக்கிற? நம்ம பிள்ளைதாங்க வரான். கார்த்திக் தானே வரான். ஏதோ கடவுளே வர மாதிரி இந்த குதி குதிக்கிற. கோவப்படாதீங்க, நான் தான் சின்ன வயசுல படுறான்னு சொன்னேன். படிச்சியா? மார்க் லிஸ்ட் என்னாச்சு? எங்க பையனை போட்டு திட்டிட்டே இருக்கீங்க. நீ இங்க வீட்டுல இருந்த ஒரே பையன், உங்க அம்மா செல்லம் கொடுத்து அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஹாஸ்டல் தான் லாய், அங்க இருந்த படி, அப்பதான் நீ உருப்புடுவ. எப்பவோ திட்டினது இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா கண்ணு இப்படி இழைச்சிட்ட? காமெடி பண்ணாதம்மா, எங்கம்மா குண்டான இழைக்கிறதுக்கு? சிப்போடா. சரி, உனக்கு பிடிச்ச கேசரி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? இந்தமா. ஏய் லூசு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. இது உனக்கு. தேங்க்ஸ்டா. இந்த கார்த்தி, சாப்பிடு.
கேசூர் சூப்பர்மா. என்ன குழந்தை கூட்டுறியா? என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. நல்லா இருக்கேன்பா. எக்ஸாம்ல எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதியிருக்கேன்பா. எது? பாஸ் ஆயிடுவேன்பா. 1100 மார்க் வரும். அண்ணா யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிடுவேன்பா. நீங்க வந்தவுடனே திட்ட ஆரம்பிக்காதீங்க. 1100 மார்க் அண்ணா யூனிவர்சிட்டி. உன் புள்ள படிக்கிற லட்சணத்தை பாரு, ஒரே நடிகைகள் படம். என்னடா அது? ஃபேஷன்பா. மூஞ்சி மொகர கட்டையும். பாரு, சம்மர் கோர்ஸ்ல கம்ப்யூட்டர் படிக்க 5000 பணம் கட்டியிருக்கேன். ஒழுங்கா அந்த முடியெல்லாம் கரெக்டா ட்ரிம் பண்ணிட்டு படிக்கிற வேலையை பாரு. சரிப்பா. ஃபேஷன் ஃபேஷன். போன தடவை வந்தப்ப எவ்வளவு சூப்பரா வச்சிருந்த, கரடி மாதிரி வைக்கிறீங்க. எவன் கொண்டு கொடுத்தியோ? இதுக்குதான் என்கிட்டயே வரணுங்கிறது. அவ வர டைம் ஆயிடுச்சுல. போ வருவா. இன்னைக்கு எப்படியாவது ஜெனிஃபரை பாத்துருமையா? ஓ மகரே பார்த்தாலும் போ. அதுக்குதானே போறேன். யோ சீக்கிரம் பண்ணியா, ஜெனிஃபர் வர டைம் ஆச்சு. தலையா வரீங்களா? ஏதோ காட்ட வர மாதிரில இருக்கு. அசையாத வந்துட்டா. சீக்கிரம் நான் ஃபர்ஸ்ட் போணும். ஏமாம அந்த கார்கார ரொம்ப கொடுத்து வச்சோம் இல்ல? அவ போட்டிருக்க சென்ட் அவ்வளவு வாசனையா இருந்தா அவ எவ்வளவு வாசனையா இருப்பா. ஹலோ, யானை மேல ஏறதுக்கு ஆசைப்படலாம், எட்டணும்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெனிஃபரை நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அண்ணா, ஜெனிஃபர்ங்கிறது யாருண்ணா? முளைச்சு 3 இலை விடல, உனக்கு ஜெனிஃபர் கேக்குதா? வா இப்படி. இப்பதான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் மச்சான் எப்படிடா மச்சான் இருக்க? நல்லா இருக்கேன்டா. சரி, அதெல்லாம் போட்டு ஸ்கூல்ல ஏதாவது கரெக்ட் சும்மா இருடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஒரு படமே பாத்துருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும்டா. ஜெனிஃபர் நல்லா இருக்கட்டும். அவ யாருன்னு சொல்லுங்கடா. ஜெனிஃபர் இருக்காளே, நம்ம ஊருக்கு வந்திருக்கிற அழகு தேவதடா. காலு 2 வெண்ணெயில செஞ்சு வச்ச மாதிரி சும்மா வலுன்னு இருக்கும்டா.